ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூலை 28, 2024. ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி மனதின் சக்தியாகும். ஆனால் பலரும் இந்த சக்தியினை கண்டறிவதில்லை. இந்த உலகிலேயே மிகச் சில மனிதர்களுக்கு தான் மனதில் மிகுந்த சக்தி இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இதனை பற்றி ஒரு கதை கூறப்படுகிறது. ஒரு முறை தேவதைகளுக்கிடையே பெரிய விவாதம் நடந்தது. அதாவது மனிதர்களுக்கு மிகுந்த சக்திகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய சக்திகளை எங்காவது ஒளித்து வைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் மனிதர்கள் எங்கு ஒளித்து வைத்தாலும் அங்கே சென்று கண்டுபிடித்து விடுவார்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு தேவதை மிக அர்த்தத்தோடு ஒரு ஆலோசனையை கூறினார். அந்த மனிதரின் மனதிலேயே அவற்றை ஒளித்து விடுங்கள், ஒருபோதும் அவர்கள் தனது மனதிற்குள் சென்று பார்க்க மாட்டார்கள் என்று கூறினார். எனவே மனிதரின் மனதில்தான் அனைத்து சக்திகளும் ஒளிக்கப்பட்டன. ஆனால் மனிதர்கள் அதனை பார்ப்பதே இல்லை. இது உண்மையில் மனிதரின் மிகப்பெரிய துர்பாகியம் எனலாம், அல்லது முட்டாள்தனம் எனலாம். அதாவது அவன் சுயத்திற்குள் சென்று பார்ப்பதே இல்லை, பிறரையே அதிகமாக பார்க்கிறான். யார் எப்படி இருக்கிறார், யார் என்ன பேசுகிறார், அவர் என்னை பற்றி என்ன பேசினார், அவர் என்னை பற்றி இப்படியெல்லாம் யோசிக்கிறார் என்று கற்பனை கூட செய்கிறார்கள். இவ்வாறு மனிதன் இந்த குழப்பங்களில் மாட்டிக்கொண்டு தனது மனதின் சக்திகளை இழந்து விடுகிறான். நாமோ பகவானுடைய குழந்தைகள், பிரம்மாவின் குழந்தைகள். நாம் மனதின் சக்திகளை கண்டறிய வேண்டும். உறங்கி கிடக்கும் சக்திகளை விழிப்படைய செய்ய வேண்டும். அவற்றை விழிப்படைய செய்வதற்கான விதிமுறை: அதிகாலையில் எழுந்து நினைவு செய்வோம், நான் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், மிகுந்த சக்தி நிறைந்தவனாவேன். இவற்றின் மூலம் சக்திகள் விழிப்படையும். முழு நாளிலும் அடிக்கடி இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இரவு உறங்குவதற்கு முன்னரும் செய்யலாம். மேலும் நான் மிகுந்த சக்தி படைத்தவன் என்பதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் பலவீனமானவன் அல்ல. வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வரலாம், குழப்பங்கள் வரலாம், நோய்கள் வரலாம். எது வந்தாலும் நமது சக்திகளை மறக்கக்கூடாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவன் என்பதை நினைவில் வைத்தால் நம்மிடமிருந்து சக்திகள் நாலாபுறங்களிலும் பரவும். அந்த சக்திகள் நமது நோய்களை கூட சரி செய்துவிடும். நம்மிலிருந்து நாலாபுறங்களிலும் சக்தி வாய்ந்த ஒளி மண்டலம் உருவாகிவிடும். நம்மை சுற்றியுள்ள சூழலும் சார்ஜ் ஆகிவிடும். மேலும் இந்த சக்திகளால் தனக்கும் பிறருக்கும் நாம் மிகுந்த சேவை புரிய முடியும். நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுவோம் என்றால் நமது சுப பாவனைகளே பிறருக்கு சேவை புரியும். நமது சுபமான எண்ணங்கள் பிறரது வீணான எண்ணங்களை கூட மாற்ற முடியும். அவர்களது எதிர்மறை தன்மையை கூட முடித்துவிட முடியும். அவர்கள் ஏதோ இருளில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள், ஏதோ தவறான பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள். மிகுந்த கலக்கம் நிறைந்தவர்களாக, கோபம் நிறைந்தவர்களாக, அமைதியற்றவர்களாக இருக்கிறார்கள். என்றாலும் நாம் நல்ல எண்ணங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களது தீய எண்ணங்களை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த சக்தி நம்மிடம் இருக்கிறது. ஆனால் இதனை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதிலேயே கவனம் செலுத்த வேண்டும். நாம் இதனை அறியாததனால்தான் முழு நாளும் எண்ணங்களின் சக்தியை வீணடிக்கிறோம். வீணான விஷயங்களில் எனது உனது என்று மோதலில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்கிறார்கள். மனதின் சக்திகளை வீணடிக்கிறார்கள். நான் பல சகோதரிகளை பார்த்ததுண்டு. யாரும் கோபித்து கொள்ள வேண்டாம். ஆனால் அவர்கள் பல மணி நேரங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மனதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் வெளிப்படுத்தி விடுகிறார்கள். இங்கே என்ன நடந்தது, அங்கே என்ன நடந்தது, இவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்தார் என்று அனைத்து விஷயங்களையும் பேசுகிறார்கள். இவற்றால் அவர்களுக்கு எத்தனை பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது என்பதையே அவர்கள் உணரவில்லை. இதனால் மனம் லேசாகிவிட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களது எண்ணங்களின் சக்தி வீணாகி கொண்டிருப்பதை உணரவில்லை. எனவே இவ்வாறு எங்கெல்லாம் நமது மனதின் சக்திகள் வீணாகின்றன என்பதை சோதனை செய்வோம். வீணான விஷயங்களை சிந்திப்பதில், வீணான விஷயங்களை கேட்பதில், வீணானவற்றை பார்ப்பதில், தேக ரீதியான பார்வையில், விகாரங்களை பற்றிய சிந்தனைகளில்,
ஆசைகளில், பொறாமையில், பகைமையில், பிறர் பற்றிய சிந்தனையில் என்று எங்கே எனது எண்ணங்கள் எங்கே செல்கின்றன? அவற்றை ஞானத்தின் பலத்தினால் நிறுத்த வேண்டும். இந்த விஷயங்களை யோசிப்பதால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று சிந்தித்து பாருங்கள். பிறரை பார்த்து பொறாமைப்படுவதால் நமக்கு ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட போகிறதா? பொறாமையின் அக்னியில் எரிந்து நாம் இன்னும் பின்தங்கிதான் விடுகிறோம். இவ்வாறு யதார்த்தத்தை பற்றி சிந்திப்போம் என்றால் வீணானவை முடிவடைந்துவிடும். மனதின் சக்திகள் அதிகரிக்கும். நாம் யோகத்தில் நிலைத்து விடலாம். மேலும் உலக நன்மையின் காரியத்தில் மிகப்பெரிய பங்காற்றலாம். ஓம் சாந்தி.